ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் எபிசோடில் ஹபீப் ஃபெமி கிட்ட இனிமேல் சமீனா அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது, இனிமேல் எல்லாமே நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதோட தான் இந்த எபிசோடும் கண்டினியூ ஆகுது. சமீனாவால் இந்த பிஸ்னஸை தனியாக ரன் பண்ண முடியல, அதனால தான் மேனேஜர் கிட்ட சொல்லி என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சமீனாவால் ரன் பண்ண முடியலன்னா இனிமேல் இந்த பிஸ்னஸ் லாஸ்ட்டில் தான் போகும், நமக்கு வேண்டிய ஷேர் நமக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. நமக்கு ஷேர் மட்டும் கிடைக்க போகிறதில்ல, அந்த பிஸ்னஸே நமக்கு தான் கிடைக்க போகுதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு ஃபெமி ரொம்பவே சந்தோஷப்படுறா. எய்மனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பையனோட அம்மாவை லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா செலவெல்லாம் நிறைய இருக்கும், நான் கேட்ட அமௌண்ட் கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி ஃபெமி கேட்குறா. அவரும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு பையன் நல்ல பையனாக இருந்தால் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. பிஸ்னஸ் ரொம்ப லாஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மேனேஜர் சமீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கஸ்டமர் கொடுத்த எல்லா ஆர்டரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம், அப்படி இருந்தும் எப்படி லாஸ்ட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்த கிளைண்ட்லாம் ஜெகிரை நம்பி ஆர்டர் கொடுத்தாங்க, அவங்க மேலும் மேலும் ஆர்டர் அதிகம் கொடுத்துட்டே இருந்தாங்க, அதனால் நமக்கு அப்போதைக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிது. இப்போ அவங்க யாரும் நமக்கு அதிகம் ஆர்டர் கொடுக்கவே இல்லை, இந்த வருஷத்துக்கே ஒரு 10-12 ஆர்டர் தான் நம்ம பண்ணி கொடுத்துருப்போம், அதனால தான் இந்த லாஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆனால் ஃபாக்கிர் உட்காந்து ஃபோனை தான் நோண்டிட்டு இருக்கான். நம்ம இந்த பிஸ்னஸில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சமீனா ஃபாக்கிர் கிட்ட கேட்குறாங்க. எனக்கு நீங்கள் பேசுகிறதே புரியல, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதையே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிடுறான். ஃபோனை கீழே வச்சுட்டு வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி மேனேஜர்கிட்டயே சமீனா கேட்குறாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இதில் ஹபீபை நீங்கள் இன்வால்வ் பண்ணி தான் ஆகணும். அவருக்கு பழைய கிளைண்ட் எல்லாரையும் தெரியும், அவரை நம்பி கிளைண்ட்லாம் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபாக்கிருக்கு ஆம்னா ஃபோன் பண்ணுறா. சமீனா அதை எடுக்க விடாமல் ஃபோனை வாங்கி இங்கிட்டு வச்சிடுறாங்க. ஃபெமியோட ஃப்ரெண்டு லஞ்சுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபெமி தடபுடலாம் விருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கா, ஆனால் அவங்க கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்லிடுறாங்க. நான் உனக்காக தான் இவ்வளவு சமைச்சிருக்கேன், நீ கொஞ்சம் கூட சாப்பிடலையே அப்படின்ற மாதிரி ஃபெமி கேட்குறா. நான் டயட்டில் இருக்கேன், சுகர் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல அவ்வளோக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபெமி அவங்களோட பையனை பற்றிலாம் கேட்டுட்ருக்கா, அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் ஃபெமி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்னோட பொண்ணை உங்கள் பையனுக்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உன்னோட பொண்ணுக்கு 14-15 வயசு தான் ஆகும், என் பையனுக்கு 27 வயசு ஆகுது, என் பையனுக்கு போய் பொண்ணு தரேன்னு சொல்கிற, இவ்வளோ சின்ன வயசுலாம் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு நானே ஒத்துக்கிட்டேன், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபெமி கேட்குறா. நீ ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணம் நடக்காது, அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, என்னோட பையனுக்குன்னு மட்டும் இல்லை, நீ யாரு கூடயும் இப்போ மேரேஜ் பண்ணி வைக்காத, அவள் படிக்கட்டும். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே எனக்கு தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனிச்சு, சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணதுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், அந்த தப்பை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஃபெமி அப்படியே புலம்பிட்டு தான் உட்காந்துருக்கா. ஆனி ரொம்பவே கோவமாக தான் இருக்கா, ஏன்னா ஃபாக்கிற்கு பல டைம் அவள் கால் பண்ணி பார்த்துருக்கா, ஆனால் ஃபாக்கிர் கால் அட்டன் பண்ணவே இல்லை, அதனால தான் ரொம்ப கோவமாக இருக்கா. ஃபாக்கிர் வந்த உடனே ஏன் கால் அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்கா. நான் ஒன்றும் பிக்னிக் போயிட்டு வரல, ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணியிருப்பேன், ஒரு தடவை கூட நீ அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருந்தேன், அதுவும் இல்லாமல் அம்மா கால் அட்டன் பண்ணவே விடலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். ஒரு தடவை அட்டன் பண்ணி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, இன்றைக்கி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணணும், ஆனால் நீ எடுக்காதனால நானும் அம்மாவும் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போனோம், ஏதாச்சும் முக்கியமான விஷயத்துக்காக தானே உனக்கு கால் பண்ணியிருப்போம், உனக்கு கால் எடுக்கணும்னே தோணாது அப்படின்ற மாதிரி தான் ஆனி கேட்டுட்ருக்கா. ஃபாக்கிரும் ஆனி சொல்கிறத புரிஞ்சுக்கிறதாவே இல்லை, இதையும் தான் பேசிகிட்டு இருக்கான். நீ எதுக்கு எடுத்தாலும் கால் பண்ணிகிட்டே இருக்க, பாப்பாவுக்கு ஒரு தும்மல் வந்தால் கூட எனக்கு கால் பண்ணி சொல்லுவோம் போல் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பைத்தியக்காரி கிடையாது, தும்மல் வந்தால் கூட உனக்கு கால் பண்ணி சொல்கிறதுக்கு, பாப்பாவுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லை, இன்றைக்கி எனக்கு காலேஜில் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இருந்துச்சு, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், இன்றைக்கி என்னால் எழுத முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் உன்னோட வேலை தான், அது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், இப்போ உன்னால் தான் என்னோட டெஸ்ட் இதெல்லாம் எல்லாமே வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன், நான் இந்த வாழ்க்கைக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், ஆனால் நீ அப்படி இருக்கிறதே கிடையாதுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நானும் தான் இந்த வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா, ஒரு துணிக்கடையோட ஓனர்னு சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் என் பக்கத்தில் உட்காந்து படிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் நான் சேல்ஸு அது இதுன்னு பிஸ்னஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், என்னோட லைஃப்பும் வீணாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா, நான் ஒரு குழந்தையோட அம்மா, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு நான் படிக்கவும் செய்கிறேன், இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. இது எல்லாத்தையும் உன்னை யார் பார்த்துக்க சொன்னது, இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு உன்னை படிக்க சொல்லி யார் சொன்னது, அதெல்லாம் விட்டுட்டு நீ வீட்டு வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். ஓ, நான் படிக்கிறத நிறுத்திடணுமா, அதுக்கப்புறம் நான் மூச்சு கூட விடக்கூடாதுன்னு சொல்லுவேன், அதையும் நான் கேட்கணுமா, படிக்கிறது என்னோட கனவு, அதை ஒரு நாள் நான் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அப்போ இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிடுறான். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சமீனா கூப்பிட்றதுனால ஃபாக்கிர் கிளம்பி போயிடுறான். ஆஃபீஸில் இருக்கும்போது ஆம்னான்ற பேர்லேருந்து கால் வந்தது, அந்த பொண்ணுக்கிட்ட தானே நீ முன்னாடி பேசிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. ஆம்னா கிட்ட இருந்து கால் வந்ததா, ஆம்னா இப்போ பாகிஸ்தான்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். அவள் பாகிஸ்தானில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் லைஃப்ல இருந்து வெளியே போயிட்டாலா இல்லையான்றது எனக்கு தெரியல, எதுக்காக கால் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா
கேட்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். இப்போ பாகிஸ்தான் எதுவும் வந்திருப்பா, உங்ககிட்ட பேசலான்னு நினச்சிருப்பா, அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணியிருப்பா. அவகிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உனக்குன்னு ஒய்ஃப் அப்புறம் பாப்பா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி முடிஞ்ச விஷயத்த நீ மறுபடியும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஃபாக்கிரும் சரின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆலியா மாமியார் ரொம்ப சோகமாக தான் உட்காந்துருக்காங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆலியா கேட்குறா. நான் ஆனியை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். சின்ன வயசுல மேரேஜ் பண்ணி வச்சு அவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. பாவம் ஆனி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா. வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு அவளால் எப்படி படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நானும் தான் பையனை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், ஆனியும் அது மாதிரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. நீ பெரிய பொண்ணு, எல்லா வேலையும் பார்த்துருவ. ஆனால் ஆனி ரொம்ப சின்ன பொண்ணு, அவளால் எப்படி எல்லா வேலையும் பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆனி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா, அவள் எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் ஆலியா சொல்கிறா. அவள் எதையுமே கற்றுக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. எப்படி தான் படித்து முடிப்பாளோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆலியா மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனிக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் என்ன வேலைக்காக போக போகிறா? கம்முன்னு படிக்கிறத விட்டுட்டு வீட்டு வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்காக மட்டும் படிக்கிறது இல்லை. உன்னோட மாமனார் இறந்ததுக்கப்புறம் அவர் பேரில் இருக்க வீட்டை அவரோட தம்பி ஏமாற்றி வாங்கிட்டாரு. நானே தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அவங்க கையெழுத்து கேட்டாங்க, நான் போட்டுட்டேன். அப்புறமா தான் தெரியும் அந்த வீடு அவங்களுக்கு போயிடுச்சு, நம்ம ஏமாந்துட்டோம். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் படிப்புன்றது எவ்வளோ முக்கியம்ன்ட்டு. முன்னாடிலாம் ஆயிஷா சொன்னப்போ நான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க. ஆனிக்கு நல்லதாகவே தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆலியா சொல்லிட்டுருக்கா. ஆமாம், உங்கள் அக்காவுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னேன், என்றைக்கு வராங்கன்ற மாதிரி ஆலியா மாமியார் கேட்குறாங்க. எங்கள் அக்கா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டு ஜம்ஜித் சொல்லிட்டாரு. நான் ஒரு ஹோட்டலில் வேணால் உங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. ஆனி அவங்க பிரின்சிபலை தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கா. நீ கண்டினியூஸாக 3rd டைம் இந்த டெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்ட. இந்த டெஸ்ட்டோட மார்க் தான் ஃபைனல் செமஸ்டருக்கு இன்க்ளூட் ஆக போகுது. ஆனால் நீ எல்லா டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனி நடந்த பிரச்சனையை சொல்ல வரா. அவள் சொல்கிறதுக்குள்ளேயே பிரின்சிபல், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்காக தான் உனக்கு நான் நிறைய டைம் கொடுத்துருக்கேன். ஆனாலும் உன்னால் ஒரு டெஸ்ட்டு கூட அட்டன் பண்ண முடியல. இந்த காலேஜுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீ உன்னோட ஃபேமிலி கூட பேசி நல்ல முடிவாக எடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஹபீப்க்கு கம்பெனியோட மேனேஜர் தான் கால் பண்ணி பேசுகிறாரு. நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டே அப்படின்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. நீங்கள் சொன்னபடியே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இந்த பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டேன். மேடம் இப்போ ரொம்ப பயமாக இருக்காங்க. உங்களுக்கு தான் கால் பண்ணி ஓல்டு கிளைண்ட்டை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ சமீனாவுக்கு ஹபீபோட உதவி தான் தேவைப்படுது. அதனால் ஹபீப் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கார். ஆனி ஃபாக்கிர்கிட்ட இன்றைக்கி பிரின்சிபல் எனக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. 3 டெஸ்ட்டு வச்சும் நான் அதை எதையுமே அட்டன் பண்ணலை. கடைசியாக எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதையும் நான் அட்டன் பண்ணலாம். இனிமேல் என்ன காலேஜுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டுருக்கா. அப்போ காலேஜுக்கு போகாத அப்படின்ற மாதிரி தான் ஃபாக்கிர் சொல்லிட்டுருக்கான். நான் அட்டன் பண்ணலைன்னா அவங்களே என்ன வேணான்னு சொல்லிடுவாங்க. நான் தூங்கியே 3 நாள் ஆகுது. பாப்பாவை பார்த்துக்கிட்டு என்னால் தூங்கவே முடியல. அட்லீஸ்ட் இன்றைக்காவது நான் நல்லா தூங்கினா தான் நாளைக்கு காலேஜ் போக முடியும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பாப்பாவை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபாக்கிர் சொல்கிறான். சரின்ட்டு ஆனி தூங்கலான்ட்டு தூங்க போகிறா. ஃபாக்கிருக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்த உடனே நான் 1 மணி நேரத்தில் வெளியே போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ பாப்பாவை பார்த்துக்கோ, நான் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாவம் ரொம்ப நொந்து போய் தான் இருக்கா. உடனே பாப்பாவும் அழுக ஆரம்பிச்சிருது. பாப்பாவை தான் பார்த்துக்கிறா. ஃபாக்கிர் ஆம்னாவை தான் பார்க்க வந்திருக்கான். நீ எப்போ வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் வந்து 3 நாள் ஆகுது. உனக்கு நிறைய டைம் கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆம்னா கேட்குறா. ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருந்தேன், அதனால் என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். ஓ, இப்போ நீ தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டால, நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஆம்னா சொல்கிறா. நீயும் மற்றவங்கள மாதிரியே என்னை வச்சு ஃபன் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி சொன்னேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கோம்ல. ஒருத்தவங்க அப்ராடில் படிக்கிறாங்க, ஒருத்தவங்க பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் நீ உன்னோட ஒய்ஃபை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், அப்புறம் ஆஃபீஸ்லாம் பார்த்துக்கணும்ல. நீ ரொம்ப நல்லா வர வேண்டியது, ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆம்னா சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாப்பா அழுகிறதுனால ஆனி உடனே ஃபாக்கிருக்கு தான் கால் பண்ணுறா. ஃபாக்கிர் அந்த ஃபோனை அட்டன் பண்ணாமல் கூட தான் பேசிகிட்டு இருக்கான். ஆம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொருக்கிட்டையும் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஃபாக்கிர்கிட்ட கேட்குறதுக்கு அவன் பதில் சொல்ல வரத்துக்குள்ளேயே அவன் ஃப்ரெண்டு அவன் இப்போ படிக்காமல் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் தான் பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாரும் படிச்சுக்கிட்டேவும் வேறு வேலையும் செய்யலாம், நீ படிச்சுக்கிட்டே உங்கள் அப்பா பிஸ்னஸை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆம்னா சொல்கிறா. ஆஃபீஸில் பல பிரச்சனை போயிட்டுருக்கோம், அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். இவன் சின்ன வயசுலேருந்தே ஒழுங்காக படிக்க மாட்டான். ஆனிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் படிச்சுட்டு இருந்தான். அவங்க அப்பா இருக்கும்போதே இவன் ஒழுங்காக ஸ்கூலுக்கும் வர மாட்டான், ஒழுங்காக படிக்கவும் மாட்டான். இப்போ சான்ஸ் கிடச்சிருச்சுன்ட்டு படிக்கிறத விட்டுட்டு பிஸ்னஸை பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆம்னா ஃபாக்கிரோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனி கால் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறான் ஃபாக்கிர். ஆனால் ஃபாக்கிர் ஆனி கால் அட்டன் பண்ணவே இல்லை. மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிடறான்.
ஆனிக்கு ரொம்ப தூக்கமாகவும் வருது. பாப்பாவும் அழுதுட்டுருக்கா, ஆனியும் அழுதுட்டு தான் இருக்கா. சாய்க்கா ரொம்ப வேக வேகமாக தான் கதவை தட்டிட்டு இருக்கா. ரகிலா வந்து ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. எங்கே என்னோட ஜுவல்லரி, அதை எதுக்காக திருடுன்ட்டு ரூம்குள்ளே அவளே போய் தேட ஆரம்பிச்சிட்றா. நான் எதையும் எடுக்கல அப்படின்ற மாதிரி தான் ரகிலா சொல்கிறா. ஃபஸ்ட்டு அம்மாவோட ஜுவல்லரி திருடினா, இப்போ என்னோட ஜுவல்லரி திருடிட்டியா, நான் இன்னைக்கு அதை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்ட்டு தொலைவிட்டு இருக்கா. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அதை நான் ஹபீப் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி ரகிலா சொல்கிறா. என்ன சொல்லுவேன் ஹபீப் கிட்ட, நானும் நீ பண்ணுற விஷயத்தெல்லாம் ஹபீப் கிட்ட சொல்கிறேன்ட்டு தேடிட்டு இருக்கும்போது ஒரு பொம்மை சாய்க்கா கையில் மாட்டிடுறது. இது என்னது அப்படின்ற மாதிரி சாய்க்கா கேட்குறா. இது என்னோடது கிடையாது, எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ரகிலா சொல்கிறா. இப்போவே வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்கிறேன்ட்டு ஆயிஷாவையும் சமீனாவையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதும் ஆயிஷா தான் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இவ இந்த பொம்மையை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. சாய்க்காவே தான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கா. இது என்னோடது கிடையாது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ரகிலா சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, இதை உன்னோட ரூமில் இருந்தால் நான் எடுத்தேன், இப்போவே வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்காக வெளியே போயிடுறா சாய்க்கா. ஃபாக்கிர் ரொம்ப சோகமாக தான் வீட்டுக்கு வரான். ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அனி கேட்குறா. இன்றைக்கி பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மீட் பண்ணணும். ஒருத்தர் படிக்கிறதுக்காக அப்ராட் போகிறாங்க, ஒருத்தவங்க நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று பண்ண போகிறாங்க. ஆனால் நான் படிப்பை கண்டினியூ பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். நானும் இதை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு தான் இருந்தேன். உன்னோட ஸ்டடீஸை நீ கம்ப்ளீட் பண்ண அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. இன்றைக்கி எல்லாரும் என்னை பார்த்து ரொம்ப சிரிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி தோற்று போயிட்டாங்க, நீ அவங்கள பற்றி யோசிக்காத, நீ உன்னோட ஸ்டடீஸை மட்டும் கண்டினியூ பண்ண அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஆஃபீஸையும் பார்த்துக்கிட்டு எப்படி நல்ல ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். இப்போ நான் வீட்டில் பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலையா, அதே மாதிரி உன்னாலையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீ காலேஜ் போகிறப்ப பாப்பாவை உங்கள் அம்மா பார்த்துக்கிறாங்க, ஆனால் எங்கள் அம்மா என் கூடயே இருக்காங்க, நான் படிக்கிறேன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க நான் ஆஃபீஸ்க்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ படிக்கிறேன்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. உன்னால் பேச முடியுமா அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். என்னால் கண்டிப்பாக முடியும், நீ என்னோட படிப்புக்காக சப்போர்ட் பண்ணியிருக்க, இப்போ நான் உனக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு பாப்பாவை தூங்கவே, நான் சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் தூங்குறான். ஆனி ஒரு நாள் மட்டும் பாப்பாவை பார்த்துக்க சொல்லி சொன்னான், ஆனால் அதை கூட ஃபாக்கிர் பண்ணவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு தான் சமீனா சாய்க்கா கிட்ட கேட்குறாங்க. இவ என்னோட அம்மா வீட்டிலேருந்து என்னை வெளியே அனுப்ப பார்க்குறா, இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு என்னை பயமுறுத்தி இந்த வீட்டிலேருந்து என்னை அனுப்ப பார்க்குறா, இந்த பொம்மையை நான் அவளோட ரூமில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சாய்க்கா சொல்லிட்டு இருக்கா. சாய்க்கா சொல்கிறதெல்லாம் போய் இந்த பொம்மையை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் ரகிலா சொல்லிட்டு இருக்கா. ரகிலா எதுக்காக அப்படி பண்ணன்ற மாதிரி தான் சமீனா ஹபீப் கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஹபீப் கிட்ட கேட்குறீங்க, அவள் சொல்கிறதுல உண்மை இருக்குது, நான் சொல்கிறதுல பொய் இருக்குன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படின்ற மாதிரி ரகிலா கேட்குறா. ஏன்னா உன்னோட பாஸ்ட் அப்படி இருக்குது, நாங்கள் சாய்க்காவை தான் நம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே என்ன பிடிக்காது, அதனால தான் இப்படி ஒரு பொய்யான பழியை என் மேலே போடுறாங்க. சாய்க்காவோட ஜுவல்லரி காணான்ட்டு தான் என் ரூமுக்குள்ளே வந்தா, ஆனால் இப்போ இந்த பொம்மையை நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறா, எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ரகிலா சொல்கிறா. நான் என்னோட அண்ணன் ரூமில் வந்து பார்த்தேன், அது உன்னோட ரூம் கிடையாது, ஒன்று இந்த வீட்டில் ஒரு ஆளாக கூட நாங்கள் நினைக்கல அப்படின்ற மாதிரி தான் சாய்க்கா சொல்லிட்டு இருக்கா. பாருங்க ஹபீபி, என்ன இந்த வீட்டில் ஒரு ஆளாக கூட நினைக்கல, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் மேலே சத்தியமாக இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ரகிலா சொல்லிட்டு இருக்கா. சாய்க்கா கோவம் வந்து எங்கள் அண்ணா மேலே சத்தியம் பண்ணாத, உன் மேலே சத்தியம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சாய்க்கா சொல்லிட்டு இருக்கா. ஹபீப் கோவம் வந்து என் லைஃப்பை பற்றி நீ கவலைப்படாத, எதுக்காக அப்படி ஒரு பொய்யான பழியை ரகிலா மேலே போட்டுட்ருக்க, இதோட போது நிப்பாட்டிக்கோ, இதுக்கு மேலே நீங்கள் ரகிலாவை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ரகிலாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்காதவன் நான் தான், பிடிக்காத மருமகன் நான் தான், திருடியும் நான் தான், இன்னைக்கு பொம்மையெல்லாம் வச்சு மந்திரம் செய்கிறவளும் நான் தான். ஒரு நாள் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப தான் போகிறாங்க, நீங்கள் என்ன தெருவா தேடிட்டு அலைய போகிறீங்க அப்படின்ற மாதிரி ரகிலா சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒரு நாள் நடக்காதுன்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு இருக்காரு. நடக்க தான் போகுது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்ற மாதிரி ரகிலா சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹபீப்க்கு ஒரு கால் வருது, ஆஃபீஸ் கால் போல். அவர் அதெல்லாம் பேசிட்டு ரகிலா கிட்ட எனக்காக நீ ஒன்று பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னன்னு கேட்குறதுக்கு, நாளைக்கு ஒரு டீலை பேசி முடிக்க போகிறோம், அந்த மீட்டிங் நடக்கும்போது சமீனாவும் ஃபாக்கிரும் அங்கே வரக்கூடாது, ஏன்னா நாங்கள் உண்மையான ப்ராஃபிட்டை வந்து சமீனா கிட்ட சொல்ல போகிறது கிடையாது, நாளைக்கு மட்டும் அவங்க 2 பேரும் அந்த மீட்டிங்க்கு வராமல் பார்த்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு அவங்க மீட்டிங்க்கு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரகிலா சொல்கிறா. ஃபாக்கிர் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கான். அம்மா கிட்ட ஸ்டடீஸை பற்றி இப்போ பேச போறியா அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். இப்போவே பேசிடுறேன், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, இப்போவே நான் பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அவங்களை கன்வின்ஸ் பண்ண உன்னால் முடியுமா அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். ஃபஸ்ட்டு அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிடலாம், நீ பிஸ்னஸில் மட்டும் டிகிரி வாங்கிட்டுனா அது பிஸ்னஸ்க்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும், நான் ஆன்ட்டிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. என்ன பேசணும்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஆனி சொல்லிட்டு இருக்கா. ஃபாக்கிர் அப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான். இதோட இந்த எபிசோடும் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.